the Panthers-காக இப்போ செகண்ட் ஓவர் போட வந்திருக்காரு சாமுவேல் ராஜ். ஆஃப் பிரேக் bowler. ஸோ இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக பவர் பிளேயில் எக்ஸப்ஷனலாக போட்டிருக்காரு. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் how it goes. So the Vicky and Bala likes to play the spinners really well. நேரா அடிக்கப்பட்ட பந்து 4 ரன்கள். ஒரு எக்ஸெப்ஷனலான ஒரு ஷாட் அங்க ஸ்ட்ரைட்டா அடிச்சிருக்காரு. சோ லிட்டில் சர்ப்ரைசிங் இங்க. சோ இனிஷியலா லாங் ஆஃப் இல்லாம போட்டிருக்காங்க. நேரா அடிச்சிருக்காரு விக்கி. பியூட்டிஃபுல்லா பிக் பண்ணிருக்காருங்க. Straight down the ground for 4 runs through the long off region. ஒரு white ball. Thank you umpire. Down the legs கொஞ்சம் flatter போட ட்ரை பண்ணிருக்காரு. But it's a wide. ஒரு flighted delivery. பியூட்டிஃபுல்லான டெலிவரி அங்க சாம். Great comeback. ஒரு flighted delivery edge towards the backward point region. ஒரு ரன் மட்டுமே. Bala is on strike. மறுபடியும் ஒரு down the legs delivery. Try to bowl little flatter. Thank you umpire. White ball. மறுபடியும் ஒரு white ball. நேரா அடிக்கப்பட்ட பந்து 4 runs. ஒரு பியூட்டிஃபுல்லான ஷாட் அங்க பாலா லாங் ஆஃப் தலை மேல சூப்பரா அடிச்சிருக்காரு. Bala always like to play the spinners really well. Bala எப்பவுமே ஸ்பின்னர்ஸ் போட்டாலே ஸ்ட்ரைட்டாவே ஒரு பிக் ஷாட் போவாரு. ஸோ இந்த வாட்டி நல்லா கேப் பிக் பண்ணி அடிச்சிருக்காரு. மறுபடியும் ஒரு ஃபிளாட்டட் டெலிவரி. பியூட்டிஃபுல்லான டெலிவரி அங்க. இட்ஸ் a dot ball. Sam is mixing the pace really well. But power playல as a spinner போடுறது ரொம்ப கஷ்டம். நியூ பால் கிரிப்பிங் இருக்காது. ஒரு ஃபிளிக் ஷாட் அங்க மிட் விக்கெட் திசையில. ஒரு சூப்பர் ஃபீல்டிங். I'm on the field, I think. Only 1 run. At the end of 2 overs and the score is 16 for no wicket. இரண்டாவது ஓவரின் முடிவில் அணியின் எண்ணிக்கை 16. விக்கெட் இழப்பின்றி. நல்ல ஸ்டார்ட் அங்க வைக்கிங்ஸ் சாரி சாமுரைஸ். The last over of the power play.
அம்மனோட கடைசி ஓவர் போட வந்திருக்காரு. ஒரு ஷார்ட் டெலிவரி, அருமையான ஒரு அடி, 6 ரன்கள். சூப்பர் ஷாட். அங்க பாலா ஷார்ட்டா போட்டிருக்காரு அமன். செம்மையா ஒரு புல் அடிச்சிருக்காரு பாலாங்க. ஒரு பிளாட் 6 அங்க சூப்பரா அடிச்சிருக்காரு பாலா. மறுபடியும் ஒரு அடி, 4 runs. இந்த வாட்டி ப்ராப்பரா கனெக்ட் ஆகல, பட் எனிவே இட்ஸ் 4 runs. கிளீனா அடிக்கல பாலா, போன 6 மாதிரி. ஜஸ்ட் 4 runs. ஸ்ட்ரைட் அடிக்கப்பட்ட பந்து ஆறாக மாறுமா? 6 runs. ஒரு பியூட்டிஃபுல்லான ஷாட் அங்க பாலா ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. சோ ஒரு ஃபாஸ்ட் bowler ஸ்ட்ரைட் அடிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இட்ஸ் a close ball anyway. சூப்பரா அடிச்சிருக்காரு பாலா. மறுபடியும் ஒரு ஷார்ட் டெலிவரி, இன்சைட் எட்ஜ் into the cow point region. It's a dot ball. மறுபடியும் ஒரு இன்சைட் எட்ஜ், ஃபைன் லெக் திசையில் சென்ற பந்து 4ஆக மாறுமா? இட்ஸ் 4 runs. ஸோ இந்த மாதிரி T10ல எப்படி வந்தாலும் ரன்ஸ் வந்து எடுத்துக்க வேண்டியதுதான். இன்சைட் எட்ஜோ கிளீன் மிடில் ஷாட்டோ, anyhow run is a run. So the last ball of the power play. A short delivery, cleverly played through the square leg region. Superb finish of the power play. Beautiful ஆடிருக்காரு பாலா. So at the end of third over and the score is 37 for no wicket. Power play செமையா யூஸ் பண்ணி ஆடிருக்காங்க Samurais. 3 overs 37 runs. பவர் பிளேல ஒரு நல்ல ஸ்டார்ட், ஒரு செம்மையான ஒரு பிளாட்ஃபார்மிங்க. ஸோ பின்னாடி வர பேட்ஸ்மேனுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு மேட்ச் எடுத்துட்டு போறதுக்கு. ஒரு நல்ல ஹியூஜ் ஸ்கோர். ஸோ the fourth over, ஒரு ஃபிளாட்டர் டெலிவரி பை அன்பு. ஸோ ஒரு அருமையான ஒரு டிராப் பண்றான். ஒரு ஷார்ட் டெலிவரி. ஸோ ஒரு ட்ரஸ்டபிள் பவுன்ஸ் இல்லைங்க, ஒரு இன்சைட் எட்ஜ் ஆன் டு தி பேட்ஸ், பட் இட்ஸ் a டாட் பால். ஸ்ட்ரைட் அடிக்க பார்த்தாரு. இட்ஸ் a 6 runs. கிளீனான ஒரு ஹிட். சூப்பர் ஷாட் அங்க விக்கி ஸ்ட்ரைட்டா பிக் பண்ணிருக்காரு அங்க ஒரு லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னரை.
ஒரு எக்ஸெப்ஷனலான ஒரு ஃபார்ம்ல இருக்காங்க இங்க விக்கி அண்ட் பாலா. பியூட்டிஃபுல்லா ஆடிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி விக்கி அண்ட் பாலா they both love to play the shots. So tremendous hitters of the cricket ball. Flick it through the mid wicket region. 2 ரன்னுக்கு வாய்ப்பு இல்லை, just 1 run. மறுபடியும் ஒரு டிராப் அண்ட் ரன் அங்க ஷார்ட் மிட் விக்கெட் திசையில. பெரிய ஷாட்ஸ் மட்டும் அடிக்கல, பட் சிங்கிள்ஸும் பியூட்டிஃபுல்லா எடுத்துட்டு இருக்காங்க. சென்சிபிளா பில்ட் பண்றாங்க இன்னிங்ஸ். Flat delivery, runs it through the mid wicket region. Just for 1 run. At the end of 4 overs and the score is 47. So இந்த ஓவர்ல 10 ரன், ஒரு 6, அதுக்கப்புறம் சிங்கிள் சொல்லிட்டு சூப்பரா ஆடி இருக்காங்க. இன்னிங்ஸ் நல்லா பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பேந்தர்ஸ்க்காக 5th ஓவர் வீச வந்திருக்கிறார் சாம் பாலாஜி. So let's wait and watch. Will he turn around for the Panthers? ஸோ ஒரு க்ரூஷியலான ஒரு பிரேக் த்ரூ இங்கே தேவைப்படுது பேந்தர்ஸ்க்கு. ஸோ ஒரு இன்னிங்ஸை கொஞ்சம் ஸ்லோவாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஒரு ஃப்ளாட்டர் டெலிவரி. It's a dot ball. Vicky tried to hit the ball straight, but angle வந்து ஸ்ட்ரைட்டா போயிடுச்சு. ஒரு இன்சைட் எட்ஜ் அங்க through the fine leg region. Just for 1 run. Again a dot ball. சூப்பரா போட்டுட்டு இருக்காருங்க சாம் பாலாஜி. ஷார்ட் ஆஃப் பால் நேரா அடிச்சிருக்காரு பாலா. ஜஸ்ட் 1 ரன். ஒரு அருமையான ஒரு டைரக்ட் ஹிட் அங்க ஃப்ரம் மணி. பேந்தர்ஸ்க்கு நல்லா போயிட்டு இருக்கு இந்த ஓவர். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். சாம் பாலாஜி நல்லா முடிக்கிறாரான்னு பார்ப்போம். So much flatter delivery. It's a dot ball again. அருமையா பேட்ஸ்மேனை ரீட் பண்ணி போட்டு இருக்காரு. மறுபடியும் ஒரு டாட் பால். ஓவர். At the end of 5 overs and the score is 49. 2 ரன் மட்டுமே கொடுத்திருக்காரு இந்த ஓவர்ல. சூப்பர் ஓவர் சாம் பாலாஜி. ஸோ த பேட்ஸ்மேன் அந்த மாதிரி எக்ஸப்ஷனலாக ஷார்ட்ஸ் ஆடிட்டு இருக்கிற ஒரு நேரத்தில் வந்து சூப்பரான ஒரு ஓவர் போட்டிருக்காரு அங்கே சாம் பாலாஜி.
ஒரு ஆஃப் ஸ்பின்னர் ரவுண்ட் த விக்கெட்ல இருந்து ஒரு ஆங்கிள் கிரியேட் பண்ணி சூப்பரா போட்டிருக்காரு. 2 ரன் மட்டுமே. ஸோ அவரோட இன்னொரு ஓவர் தான் வந்து குரூஷலா இருக்கும் பேந்தர்ஸ்க்காக. Flatted delivery, runs into the mid-wicket region. Just for 1 run. பாலா கொஞ்சம் டவுன் தி ட்ராக் வந்து நேரா அடிக்க பார்த்தாரு. So not getting much room. மறுபடியும் ஒரு ஷார்ட் டெலிவரிஸ். 6 runs. So the Vicky have all the time in the world to hit it through the mid-wicket region. ஒரு ஷார்ட் டெலிவரி அங்கே டிப் ஆயிடுச்சு. So rocks back into the back foot and hits it through the mid-wicket region for 6 runs. So the Samurai getting their momentum back. மறுபடியும் ஒரு ஷார்ட் டெலிவரி inside edge through the pads. Went into the short mid-wicket region just for 1 run. So already 8 runs from the over. Much shorter delivery. So the ball is angling in. Down the legs போறது clear-ஆ தெரியுது. மறுபடியும் ஒரு ஷார்ட் டெலிவரி இட்ஸ் த்ரூ தி கண்ட்ரி ரீஜன் 6. ஒரு பியூட்டிஃபுல்லான ஷாட்ங்க சாமுவேல். சோ ஒரு பேலன்ஸ் இல்லாத காரணத்தினால ஒரு சூப்பரா புடிச்சு த்ரோ பண்ணிருக்காரு. கேட்ச் பிடிக்க பார்த்துதாருன்னா மைட் பி பேலன்ஸ் மிஸ் ஆயிருக்கலாம். சோ 5 ரன் சேவ் பண்ணிருக்காரு அவங்க டீமுக்காக. சோ இட்ஸ் a good thing. Here comes Vicky, comes down the track. Long on the sail center பந்து just for 1 run. At the end of 6 overs and the score is 59 for no loss. ஆறாவது ஓவரின் முடிவில் அணியின் எண்ணிக்கை 59, விக்கெட் இழப்பின்றி. சாம் பாலாஜி அவரோட 2வது ஓவர் போட வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவர் பியூட்டிஃபுல்லா போட்டாரு, 2 ரன் மட்டுமே. ரவுண்ட் த விக்கெட்ல இருந்து ஆங்கிள் கிரியேட் பண்ணி சூப்பரா போட்டாரு. சாம் பாலாஜியோட இந்த ஓவர் தான் வந்து பேந்தர்ஸ்க்கு ரொம்ப குரூஷலா இருக்கும். ஏன்னா எல்லாருமே ஆல்மோஸ்ட் 8 to 10 ரன்ஸ் பெர் ஓவர் போயிட்டு இருக்காங்க. சாம் பாலாஜி பியூட்டிஃபுல்லா போட்டிருக்காரு. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் how it goes. மறுபடியும் ஒரு ஷார்ட் டெலிவரி. Good fielding by Mani in the long on region. Just 1 run. ஒரு எட்ஜ் அங்க தேர்ட் மந்த் திசையில் சென்ற பந்து 4 runs. ஒரு ஹார்ட் லக் அங்க சாம் பாலாஜி நல்லா போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் பவுண்டரி ஆஃப் ஸ்பெல். ஸோ அதுவும் எட்ஜில் தான் போயிருக்கு. You can't set the fielders for edges. கவர் திசையில் சென்ற பந்து straight into the hands of the sweeper cover. So the first wicket have fallen for the Samurais. அந்த பிரேக் த்ரூவும் சாம் பாலாஜி தான் கொடுத்திருக்காரு.
நல்ல இன்னிங்ஸ் அங்க பாலா. So the next batsman Saravanan. பாலா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இன்னிங்ஸ், 35 ரன்ஸ் அடிச்சிருக்காரு from 21 balls. Vicky on strike to Sam Balaji. Shorter delivery through the long off region for just 1 run. So Saravanan, left hand batsman, long on திசையில் சென்ற பந்து out, straight into the hands of the long on fielder. Saravanan first ball ல அவுட் ஆயிருக்காரு. Tried to play the Sunil Narayan kind of a cameo, but சரியா படல. So the new batsman for Sunrise, Vicky, comes into the crease. Shorter delivery, bounce இல்ல, அங்க ஒரு ஹெட்ஜ், அங்க ஸ்கொயர் லெக் திசையில் சென்ற பந்து for 2 runs. Here ends the spell of Sam Balaji. ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்பெல், அங்க ஒரு crucial spell. At the end of 7 overs and the score is 67 for the loss of 2 wickets. 7 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 67, 2 விக்கெட் இழப்பு இருக்கு. சாம் பாலாஜியோட ஸ்பெல் பாத்தீங்கன்னா 2 ஓவர் போட்டு 10 ரன்ஸ் 2 விக்கெட்ஸ். ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பெல், ஒரு crucial spell for Panthers. ரன்ஸ் நல்லா லீக் ஆகி இந்த டைம்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்பெல் போட்டிருக்காரு. ஸோ அதை எப்படி பேந்தர்ஸ் எப்படி கோப் அப் பண்றாங்கன்னு பார்க்கணும். So the new bowler Bharat, flatted delivery wide out outside off stump, straight into the hands of the cover fielder. It's a dot ball.
எக்ஸ்ட்ரா கவர் திசையில் அடிக்கப்பட்ட பந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஷாட்டுங்க. பா எக்ஸப்ஷனலான ஒரு ஷாட். ஒரு ஷார்ட் டெலிவரி, flicks it to the square leg region just for 1 run. ஸோ வந்த உடனே ஃபேஸ் பண்ண உடனே எக்ஸ்ட்ரா கவர் மேலே ஒரு 4 அருமையாக அடிக்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஷாட் விக்கி. அகைன் a superb delivery, runs into the long on region just for 1 run. Ball kept low, bold. So the low kept ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஒரு ஷார்ட் பால், பேட்ஸ்மேன் பேக் ஃபுட்ல புல் அடிக்க பார்த்தாரு, பட் த பால் kept low. So the new batsman for Samurais, Arun. நல்லா போட்டு இருக்காரு பரத். Again a shorter delivery. It's a close call. Batsman says. So the first ball, batsman tried to flick the ball into the mid-wicket region, but it's an inside edge. At the end of 8 overs and the score is 73 for the loss of 3 wickets. 8வது ஓவரின் முடிவில் அணியின் எண்ணிக்கை 73, 3 விக்கெட் இழப்பிற்கு. So the good thing for the Samurais, so the opening batsman Vicky is still on the crease. So the 12 balls, I think he can turn around. So நம்ம பவர் பிளேல போட்ட சாமுel ராஜ் போட வந்திருக்காரு, அவரோட 2வது ஓவர். ஒரு ஃபிளைட் டெலிவரி, கண்ட்ரி திசையில் சென்ற பந்து, 1 ரன்கள் மட்டுமே. ஃபிளைட் டெலிவரி, ஸ்ட்ரைட் அடிக்கப்பட்ட பந்து. No chance of taking the second run. ஒரு அருமையான ஒரு டெலிவரி. சூப்பரா போடுறாருங்க சாமுel ராஜ். ஒரு யார்க்கர் பால். Again a flighted delivery. It's it through the sweeper cover region, straight into the fielder. And the superb knock of Vicky comes to end. So the new batsman, Karthik
comes into the crease. Batsman tried to wipe it through the mid-wicket region. Or inside edge anga. Straight in the hands of deep square leg fielder. Karthik on strike. No chance of taking the second run. ஒரு எக்ஸப்ஷனல் ஓவரிங்க சாம்பல். At the end of 9 overs and the score is 77 for 4. ஒன்பதாவது ஓவரின் முடிவில் அணியின் எண்ணிக்கை 77. 4 விக்கெட் இழப்பிற்கு. பரத் கடைசி ஓவர் போட வந்திருக்காரு பேந்தர்ஸ் அணிக்காக. கார்த்திக் on strike. மிட்விக்கெட் திசையில் சென்ற பந்து 1 ரன்கள் மட்டுமே. Again a shorter delivery. Flicks it through the mid-wicket region. It's a run out. So the new batsman for Samurais, B. Karthik. So last over of the first innings. 4 balls left. So let's wait and watch what Karthik can do for his team. It's a dot ball. So batsman வேற வழியே இல்ல, வந்தோடனே ஷாட்ஸ் போய் தான் ஆகணும். Again a dot ball. மறுபடியும் ஒரு டாட் பால். பியூட்டிஃபுல்லான bowling அங்க பரத். கடைசி ஓவர்ல வந்து டாட் போடுறது ஒரு சாதாரண விஷயமே இல்ல, அதுவும் இந்த மாதிரி ஒரு T10 ஃபார்மட்ல. So beautifully bowl. இறங்கி வந்து அடிக்க பார்த்தாரு, ஹெட்ஜ் அங்க. Two runs of the lost ball. ஒரு பியூட்டிஃபுல்லான bowling அங்க பரத். Superb spell. At the end of first innings and the score is 81 for the loss of 5 wickets. So the target is 82.
ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ஸில் 47 ரன்ஸ் கன்சீட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு கம்பேக். ஸோ பாலாவும் விக்கியும் கொடுத்த ஸ்டார்ட்டுக்கு ஒரு 100 ரன்ஸ் மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்கோர் எண்டட் இன் 81. So let's wait and watch. So the Samurais can able to defend the total.
So the opening batsman for Panthers, Mani and Sai Gautam. New bowler. Bowler name? Gopal streaming in for the first delivery. It's a white ball. Thank you, umpire. So the first ball outside off stump போட பாத்துருக்காரு. ஒரு superb delivery. It's a dot ball. Again a dot ball. ஒரு சூப்பர்ப் ஒரு ஷாட் அங்க கவர்ஸ்ல 4 runs. பியூட்டிஃபுல்லா அடிச்சிருக்காரு மணி. ரபீஷ் கவர் டிரைவ் 4 runs. Hedged. 4 runs through the third man region. length delivery back foot la அடிக்க பார்த்தாரு. எட்ஜ்ல 4 run. So the lucky 4 for the Panthers. Length delivery low kept on a ball. So பைஸ்ல ஒரு run. ஒரு எல்பி அப்பீல் அங்க. I think it's inside edge. Umpire have given not out. At the end of first over and the score is 10 runs for the loss of no wicket. நல்ல ஸ்டார்டிங் for Panthers. So சாம்ராஜ்காக செகண்ட் ஓவர் போட வந்திருக்காரு அருண். ஒரு superb delivery அங்க. It's a dot ball. It's a decent line and length. Mani tried to play up his shot through the covers. So the ball swings away. It's a dot ball.
down the track. So இது down the legs னு clean-ஆ தெரியுது. Leg by signal by the umpire. Just 1 run. ஒரு க்ளோஸ் பால் அங்க நேரா அடிச்சாரு. So long off fielder இருக்கார், but it's just a 1 run. Down the track வந்து அடிக்க பார்த்தார் மணி. The ball swinging in into the hands of the short fine leg fielder, just for 1 run. Sarun both ways move பண்றாரு பால். Again down the leg delivery. It's wide 4. அருமையா போட்டுந்தாராங்க. சூப்பரா போட்டுட்டு இருந்தாரு, பட் அன்பார்ச்சுனேட்லி ஒரு டவுன் தி லெக்ஸ்ல ஒரு 4. Closer ball. ஒரு சின்ன ஒரு மிஸ்ஃபீல்ட் அங்க, long off fielder. So the batsman managed to sneak the second run. Again a superb delivery. Over. At the end of 2 overs and the score is 20 for the loss of no wicket. இரண்டாவது ஓவரின் முடிவில் அணியின் எண்ணிக்கை 20, விக்கெட் இழப்பின்றி. Bala comes in to bowl the final over the power play. Foolish delivery, it's a dot ball. Foolish delivery. Square leg திசையில் சென்ற பந்து. 2 runs.
No chance of catching. So the ball have landed safely. A foolish outside off stump ball. Tried to play towards the cow point region. Just one run. Straight அடிக்கப்பட்ட ஷாட், அருமையான அடி. Just one run. So நல்ல ஓவரிங்க. So the last over of the power play. பாலா சூப்பரா போடுன்னு இருக்காரு. Wipes it through the square leg region. 6 runs. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஷாட் அங்க மணி. ஒரு பிக்கப் ஷாட். சூப்பரா அடிச்சிருக்காரு. ஸ்கொயர் லெக் திசையில முட்டி போட்டு ஒரு அருமையான ஒரு 6. Again a full toss delivery, beautiful over shot. 6 runs. ஒரு கண்ட்ரி திசையில ஒரு சூப்பர் ஷாட்டுங்க அங்க மணி. பேக் டு பேக் சிக்ஸஸ். பாலா அவரோட ஃபர்ஸ்ட் 4 பால் சூப்பரா போட்டாரு. But unfortunately, so the last 2 balls went for 6. At the end of 3 overs and the score is 36. So சாம்ராய்ஸ்காக அவங்களோட 4வது ஓவர் வீச வந்திருக்கிறார் கார்த்திக். நம்ம டிஎன்னோட ஷேன் வான். Flat delivery. ஸ்ரீபக் அவர் திசையில் சென்ற பந்து. Just one run. ஒரு ரிவர்ஸ் ட்ரை பண்ணறாங்க. மணி அங்க ஒரு ரிவர்ஸ் ஷாட் ட்ரை பண்ணாரு. So unfortunately trapped in the middle. Given out LBW. So the new batsman coming in for Panthers, Avay Karasan. Karthik gives the crucial breakthrough for Sunrise. So the Sam Balaji போட்ட மாதிரி Panthersக்காக அதே மாதிரி ஒரு ஸ்பெல் இங்க கார்த்திக் போடுவாரான்னு பார்க்கணும். Flat delivery. ஒரு எட்ஜ் அங்க பேக்வர்ட் பாயிண்ட் திசையில் சென்ற பந்து 4 ரன்கள். Karthik tried to bowl little flatter. ஒரு எட்ஜ் அங்க.
So it's edge past the point fielder for 4 runs. Much flighted delivery. It's a dot ball. Beautifully bowled. Good comeback. Again a beautifully flighted delivery. So Awai drops the ball just for 1 run. அருமையான ஒரு drop and run. Shorter delivery. Two runs taken comfortably. அங்க ஃபீல்டரை பார்க்கணும், லாங் ஆஃப் ஃபீல்டர். ஸோ ஒரு அன்இவன் பவுன்ஸ், ஒரு அடி செஸ்ட்ல. At the end of 4 overs and the score is 44. நாலாவது ஓவரின் முடிவில் அணியின் எண்ணிக்கை 44. ஒரு விக்கெட் இழப்பு இருக்கு. And the new bowler Saravana, left arm spinner. Cotton ball. ஒரு லீடிங் எட்ஜ் அங்க. Batsman tried to flick it through the mid-wicket region, straight into the hands of the bowler. Cotton ball, ஒரு crucial ஒரு wicket இங்க சாமுராய்ஸ்க்கு. So now the new batsman Anbu coming into the crease, left hand bat. சரவணா ஒரு நல்ல ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் எடுத்திருக்காரு. லாங் ஆன் திசையில் சென்ற பந்து கேட்சாக மாறுமா? அவுட். ஃபர்ஸ்ட் பாலே கேட்ச். அங்க அன்பு ஃபர்ஸ்ட் பாலே அடிக்க பார்த்திருக்காரு. ஸ்ட்ரைட் இன்டு தி ஹேண்ட்ஸ் ஆஃப் லாங் ஆன் ஃபீல்டர். Saravana back-to-back wickets. He's on a hat-trick now. Let's wait and watch.
So the new batsman for Panthers, Samuel Raj into the crease. Saravana is on a hat-trick. Hat-trick ball. Let's wait and watch. Can he be able to take a hat-trick? Hat-trick ball. Almost hat-trick எடுத்துப்பாரு. The ball kept low. Batsman tried to wipe it through mid-wicket region, but it's a dot ball. Saravana. Taps it through the mid-wicket region for 1 run. Third திசையில் சென்ற பந்து. Just 1 run. ஒரு எக்ஸலண்டான ஓவர் இங்க சரவணா பியூட்டிஃபுல்லா போட்டிருக்காரு. வெறும் 2 ரன் தான் கொடுத்திருக்காரு சரவணா. பியூட்டிஃபுல்லி போல். At the end of 5 overs and the score is 46 for the loss of 3 wickets. ஐந்தாவது ஓவரின் முடிவில் அணியின் எண்ணிக்கை 46, 3 விக்கெட் இழப்பிற்கு. கார்த்திக் அவரோட செகண்ட் ஓவர் போட வந்திருக்காரு. ஸோ சரவணா லாஸ்ட் ஓவர் பார்த்தோம், பியூட்டிஃபுல்லா போட்டிருந்தாரு. Just given away 2 runs and taken a 2 crucial wickets. In a flighted delivery, runs into the square leg region just for 1 run. A beautiful flighted ball by Karthik. Or quicker delivery, just missed the stumps. It's a dot ball. Runs into the mid-wicket region. Superb fielding anga mid-wicket la, just 1 run. Tried to play a scoop shot or edge anga. For 1 run. Gone. Caught at backward point region. Karthik and Saravana turning it for Sunrise. பியூட்டிஃபுல்லா போட்டுருக்காங்க.
Fourth wicket gone for Panthers. Dot ball over. At the end of 6 overs and the score is 49 for the loss of 4 wickets. கடைசி 2 ஓவர்ல 5 ரன் தான் வந்திருக்கு பேந்தர்ஸ்க்கு. ஸோ கார்த்திக் பார்த்தீங்கன்னா 2 ஓவர் போட்டு 11 ரன் 2 விக்கெட் சூப்பரா போட்டிருக்காரு. சரவணா நல்லா முடிக்கிறாரான்னு பார்க்கலாம். Flatted delivery comes angling in to the hands of cover fielder for just 1 run. Saravana bowling exceptionally well. It's a dot ball, beautifully bowled. She has bowled 8 balls this match, just given away 3 runs. Punches it through the long off region. No chance of getting a second run. Again a dot ball. Batsman drops it to the cover region for 1 run. அருமையான ஒரு ஸ்பெல் இங்க சரவணா. Let's wait and watch. சூப்பரா முடிக்கிறாரான்னு பார்க்கலாம். Again a dot ball. Over. ஒரு எக்ஸெப்ஷனலான ஒரு ஸ்பெல் அங்க சரவணா. Two overs போட்டு just given away 5 runs and taken 2 wickets. இந்த மாதிரி ஒரு T10 ஃபார்மட்ல 5 ரன் போடுறது ரொம்ப பெரிய விஷயம். 7 டாட் பால் போட்டிருக்காரு.
At the end of 7 overs, and the score is 52 for the loss of 4 wickets. "18 balls, 31 runs to win for the Panthers." Bala coming in for his second over. Samuel on strike. One run. கண்டி திசையில் அடிக்கப்பட்ட பந்து, just one run. ஒரு சூப்பர் டெலிவரி அங்க பாலா, ஃபுல்லிஷ் டெலிவரி. Leg by signal by the umpire. Just one run taken. Foolish delivery, again a dot ball. ஒரு அருமையான அடி, பரத் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சிக்ஸுங்க. எக்ஸப்ஷனல் ஷாட். கவர்ஸ் மேல சிக்ஸ் அடிக்கிறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. சூப்பரா பிக் பண்ணிருக்காரு. Flicked it to the long on region for just one run. Over. At the end of 8 overs, and the score is 62 for the loss of 4 wickets. "12 balls, 21 to win." Twenty தான், 20 to win. 12 balls, 20 runs to win. நேர அடிச்சாரு. ஒரு சூப்பர் ஸ்டாப் அங்க. I think 2 runs have taken. Saran has saved 2 crucial runs for his team.
It's a white ball. White plus biceல ஒரு ரன் எடுத்துருக்காங்க Panthers. Just bowled one ball, given away 4 runs. அருமையான ஒரு drop and run from Samuel. Pulls it to the square leg region just for 1 run. Nine balls, 14 runs to win. Extra cover திசையில் சென்ற பந்து two runs taken. Eight balls, 12 runs to win. It's it through the covers region. No, it's not out. 2 runs comfortably taken. 10 runs to win of 7 balls. Here comes down the track. பைஸ்ல 4 ரன். ஒரு குரூஷியலான ஒரு பவுண்டரி. And the final over. 6 balls, 6 runs to win. And the final over for Samurais, Sarun. So Bharat on strike. Bice, thank you umpire. 1 run taken. Just a little fumble from the wicket keeper. 5 balls, 5 runs to win.
முடிவுக்கு திசையில் சென்ற பந்து நான்காக மாறுமா? 4 runs. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சூப்பர் ஷாட். அங்க கேப் பயங்கரமா பிக் பண்ணிருக்காரு. Want to win of 4 balls. Panthers win. சூப்பர் பேட்டிங் அங்க பரத் அண்ட் சாமுவேல் அருமையா பினிஷ் பண்ணிருக்காங்க. So the Panthers qualified for the next round. And the next match, qualifier 3 between the Warriors and the Panthers. So the match between the Warriors and the Panthers